அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. சிம்ம ராசிக்கு ரொம்பவே உகத்தான நாள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சர்வ ஏகாதசி மற்றும் நல்ல சுபமுகூர்த்த தினங்க. ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் அப்படின்னா இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. முடிஞ்சதுன்னா நீங்கள் தினமே வழிபாடு செய்வது உங்களுக்கு சகல விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அட என்ன மேடம், நீங்கள் வேறு டெய்லியும் தான் சாமி கும்பிட சொல்லிங்க, நாங்கள் பாட்டு கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், இதை தாண்டி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வேறு நான் அப்படி செய்யணுமா அப்படின்னா, ஆமாங்க, கட்டாயம் நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு ரொம்பவே உகத்தான நாள். இந்த நாளில் நீங்கள் மற்ற நாட்களில் செய்கிற வழிபாட்டை தாண்டி இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருக்கீங்க, நிறைய இடங்களில் உங்களுடைய பெயர் கூட வெளியே தர மாட்டேங்குது. கடினமாக உழைக்கிறீங்க, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, படிப்பில் சரியான முன்னேற்றம் இல்லை, எதை தொட்டாலையும் ஒரு மந்த நிலையில் இருக்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, தினமுமே சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை வெளியில் நீங்கள் வேலைக்கு கிளம்புறப்போ அண்ணாந்து அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு, சூரிய பகவானே உன்னை நம்பி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வேண்டுதலை வச்சுட்டு அன்றாட வேலையில தொடங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அவர் துணையாக வருவார். புரிஞ்சுதுங்களா? சரிங்க, அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படிங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவாகவே சிம்ம ராசிக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவில் பார்த்தினாக்கா அடிக்கடி விரிசல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் சிம்ம ராசி ஒரு நாளும் தன்னுடைய துணையை குறை சொல்லவும் மாட்டீங்க, அவங்கள விட்டு விலகவும் மாட்டீங்க. எவ்வளோதான் அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா, அவங்களுடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவீங்க. அது உங்களுடைய பிறவி குணம்தான். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கூடிய விரைவில் நிறைய விஷயங்களை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்களில் துணையாக நிற்பாங்க. அந்த வகையில் இந்த நாளில் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. எதிர்பாராத சில வரவுகளும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்குறப்பவும் நல்ல நிலையில் இருக்குது. அடுத்ததா தோற்ற பொழிவிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். பார்க்குறவங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு, என்னப்பா பார்க்குறதுக்கு பலபலன் இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க என்னம்மா பார்க்கவே செம ஜாலியாக இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அகம், அதாவது உள்ளுக்குள்ளே உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த நாளில் அனுபவிக்க போகிறீங்க. அடுத்தா உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அடுத்ததாக உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படுங்க. மேலும் திடீர் திருப்பங்களும் உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் சிறப்பாக சொன்னாக்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அது வியாபாரத்துலேயா இருக்கட்டும், நட்பு வட்டாரத்துலேயா இருக்கட்டும், குடும்பத்துலேயா இருக்கட்டும். சரிங்களா? உங்களுடைய புதிய முயற்சிகளை இந்த நாளில் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது தான். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதம் ஆனாலும் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருந்தால் ஆகணும். முக்கியமாக சொல்கிறேனே, நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னாக்க கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் பதார்த்தங்களை ரொம்பவே தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இப்போ நான்வெஜ்ஜே எடுக்கிறீங்க அப்படின்னாலையும் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களை ஓவராக எடுத்துக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டு முறைப்படி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்துட்டு என்ன மேடம் காலையில வந்துட்டு சூரிய பகவான வழிபாடு செய்ய சொன்னீங்க. இப்போ நான்வெஜ் நான் எடுத்துக்கலாமா? அப்படின்னாக்கா தாராளமா எடுத்துக்கலாம். ஒருவேளை என்னால காலையில வழிபாடு செய்ய முடியல மேடம். நான் என்ன பண்ணட்டும்? அதுக்காண்டி நான் நாள் முழுக்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, நீங்க சாப்பிட்டுடுங்க. மாலை நேரத்தில குளிச்சுட்டு சுத்தபத்தமா, மாலை நேரத்தில சூரிய பகவான் மறையிறார் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில அவர வழிபாடு செய்யுங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். சத்தியமா சொல்றேங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதாவது ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜர் போடணுமோ அந்த மாதிரி தான். சிம்ம ராசிக்கு சூரிய பகவான்கிட்ட இருந்து வரக்கூடிய நேர்மறையான அனுகிரகம் தேவை. அத வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? நீங்க பாட்டுக்கு எங்க வந்துட்டு நம்மளுடைய தேவைகள் இருக்கோ, அத விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுனீங்க அப்படின்னாக்கா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? மத்த கிரகங்களுடைய அனுகிரகத்துக்கு தாண்டி உங்களுக்கு சூரிய பகவானோட அனுகிரகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு தலை மாதிரிங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த நாள்ல உங்களுடைய தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்குங்க. அவசியமின்றி வெளியில போறத வந்துட்டு தவிர்த்திடுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால இந்த நாள்ல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. இந்த நாளில் நான் என்ன சொல்லியிருக்கேனாக்கா சூரிய பகவானோட வழிபாடு உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி துர்க்கை அம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றியை கொடுப்பாங்க. துர்க்கை அம்மனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் விலக்கி வெற்றியை நிலைநாட்டுவாங்க. ஸோ அவங்களுடைய வழிபாடை மேற்கொள்வதும் சிறப்பு தான். இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா இந்த நாளில் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்காரங்களே ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள். உங்களுடைய உடலை ஆரோக்கியத்தை பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ ஃபஸ்ட்டு அதை செஞ்சு முடிங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கோ எதுக்குமே உங்களுக்கு ஒரு தெம்பு வேணும்ல. தானமோ தர்மமோ தனக்கு அப்புறம்தான் செய்யணும். அதுதான் முறையும் கூட. அதுதான் கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். அதை விட்டுட்டு கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களை கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஹா தியாகின்லாம் சொல்ல மாட்டார். முட்டாள் தான் சொல்லுவார். நம்மடம் முட்டாள்லாம் திட்டுறீங்க. ஆமாங்க, கடவுளை பொறுத்த வரைக்கும் படைத்த அவருக்கு தெரியாதா யாருக்கு என்னென்ன வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் பதில் எழுதாமல் மற்றவங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு நீங்கள் பதில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் பர்டிகுலராக தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிண்ட்டு மாதிரி தான் கொடுக்க முடியும். அது உங்களுக்கே தெரியணும். எந்தெந்த விஷயங்கள் நம்ம இப்படி இருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்க. நாளைக்கு சண்டே தானே, கடவுளுடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு இதை யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்ததான் புதிய பொறுப்புகள் இன்றைக்கி வந்து சுமையாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. என்னடா இது ஆல்ரெடி எவ்வளையோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதில் இது வேறு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வேலையில் சுமைகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களுடைய சாமர்த்தியமான திறமையினால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விவகாரங்களை சரி செஞ்சிருவீங்க. அதாவது பிரச்சனைகளை. காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காதலனின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க. உங்களுடைய உறவுகளில் வீணாக சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததான் மாணவர்களுக்கு நல்ல காலகட்டம். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு தேடி தேடி படிக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து தேடி வரப்போகுது. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகுங்க. அதில் கொஞ்சம் தெளிவு இருக்கட்டும். ஆன்மீகத்தில் உங்கள் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி லாபகரமான ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே சந்தோஷமான நாளாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய புரிதல்கள் மேம்படுங்க. இன்னும் தெளிவாக சொல்லனாக்கா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளால்
தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளில் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வந்து வெற்றி கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த நாளில் வெளிப்படும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் அடைவீங்க. குறிப்பிட்டு சொன்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மேடம் இன்றைக்கி சண்டே தானே அப்படின்னாக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஒரே வரியில் சொன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் தெளிவு ஏற்படும். அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நாள் உங்களுக்கு நிறைய திருப்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குறிப்பிட்டு சொன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரர்கள் பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுடைய உடைமைகள் மீது. சரிங்களா? மேலும் உங்களுடைய முயற்சிகளில் சில நெருக்கடிகளையும் சந்திப்பீங்க. எதிர்பாராத சில சங்கடங்கள் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நிதானமாக யோசிக்கணும். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, இதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பலன், ஸோ இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணுமா, இல்லை நாளைக்கு அழிச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாமா, இப்படி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ முயற்சியே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க மேடம், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிழித்து போத்துட்டு தூங்குறேன், தயவு செஞ்சு அப்படி கிடையாது. அர்த்தம் நிதானம் உங்களுக்கு பலம், யோசனை உங்களுக்கு கூடுதல் பலம், உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றி. ஸோ இதை மூணுத்தையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இதற்கு தான் காலையில் அதிகாலையில் சூரிய பகவான்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டிங்கனாக்கா சிறப்பு. இதோடைய வழிபாடை நான் வந்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். அதிகாலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தூப ஆராதனை நம்ம யூஸ்வலாக காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் கொளுத்தி சூரிய பகவானுக்கு சூரிய உதயத்தின் போது அந்த சொம்பு நிறைய இருக்கக்கூடிய தண்ணீரை வந்துட்டு அவருக்கு படையில வைங்க. அவருக்கு படைத்த நீரை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடும். உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையிலும் தெளிச்சு விடுங்க. 3 முறை தெளிச்சு விடுங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வீட்டில் ஒத்துமை பலப்படும். நிறைய விஷயங்களுக்கு அது தாந்திரிகமாக செயல்படும். அது விரிவாக சொன்னோம் அப்படின்னாக்கா நிறைய லென்த்து போயிடும் வீடியோ. அப்புறம் நீங்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? சரிங்க, இவ்வளோதாங்க. சிறப்பாக இருக்கும் இந்த நாள். சூரிய பகவானை வழிபாடு செய்கிறோம், சீரும் சிறப்பாக வாழ்க்கையை வாழ போகிறோம். வாரத்தில் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாரத்துடைய முதல் நாளுங்க. ஆனாலும் பொதுவாக எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தான் வாரத்துடைய முதல் நாளும் கூட. ஆனால் நம்ம வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் எங்கெங்க வாரத்துடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய அந்த சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். எந்த ஒரு கோயிலுக்கும் போவேனா, எந்த ஒரு பரிகாரம் செய்ய வேணாம், அப்படியே வீட்டுக்கு வெளியே போகிறீங்க, உங்களுக்கு கண்கண்டு தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்ய போகிறீங்க. மேடம் சண்டே மேடம் காலையில் யார் ஏஞ்சிக்கிறது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அதிகாலையில் இருந்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே தூங்கிக்கலாமே, ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. சரிங்களா? நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வழியை வந்து கடவுள் காட்டியிருக்காரு. அதை நம்ம வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கல அப்படின்னாக்க அப்புறம் எப்படிங்க கடவுள்கிட்ட குத்தம் சொல்கிறதா, இல்லை நம்மளை குத்தம் சொல்கிறதா, இல்லை என்ன குத்தம் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உலகத்தோட நன்மைக்காக பாடுபடக்கூடிய உங்களுக்காக பாடுபட நாங்கள் இருக்கோம். என்றைக்கும் உங்களுடைய நலத்துக்காக, கடவுளின் அனுகிரகத்துக்காக. புரிச்சுதுங்களா? ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி. சகல சௌபாகியங்களும் சிம்ம ராசிக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.